அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் மகேஷ், சென்னை மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மருத்துவம் பயிலும் மாணவன். இன்னைக்கு எங்கள் காலேஜில் என்ன நடந்திருக்குன்னா, உடல் உறுப்பு தானம், அதாவது ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ். இது எப்படி பண்ணணும், யார் யாரெல்லாம் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இது எவ்வளோ தேவையில் இருக்குது இந்த வருஷம், எங்கள் காலேஜில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அதை பற்றி எங்களுக்கு இன்றைக்கி ஒரு தெளிவாக ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. இது எங்கள் காலேஜில் மட்டும் நிற்காமல் தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா காலேஜுக்குமே இனிமேல் நாங்கள் பண்ண போகிறோம். இதில் முக்கியமாக நாங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டோன்னா, எதுக்கு ஆர்கன் டொனேஷன் பண்ணணும், யாருக்கு பண்ணணும், எத்தனை பேர் தேவையில் இருக்காங்க, எத்தனை பேருக்கு இதுவும் தேவைப்படுது, எத்தனை பேர் வாழ்க்கையை இதை காப்பாற்றிட்டு இருக்கு, எங்கள் காலேஜ் அதாவது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இதில் எவ்வளோ பெரிய பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி எங்கள் முதல்வர் ஐயா எங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி நடத்தினாங்க. இது இங்கே மட்டும் நிற்க போகிறதில்ல, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருக்க கடைக்கோடி மாணவர் வரைக்கும் சென்று சேரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் காலேஜில் தான், அதாவது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முதலாக உடல் உறுப்பு செய்தவர்களுக்காக ஹானர் வாக், ஒரு மரியாதை தரும் வகையில் ஒரு வாக் நடைபெற்றது. அது அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு அதையே முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க அனைவருக்கும் உடல் உறுப்பு தானம் செய்த அனைவருக்கும் இந்த மாதிரி மரியாதை நிமித்தமாக ஆனர் வாக் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஓ கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நடத்தின முதல்வர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் காலேஜில் ஆர்கன் டொனேஷனுங்கிறது அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. இன்றைக்கி எங்கள் மருத்துவ மாணவர்களாக நாங்கள் உறுதிமொழி எடுத்து இதை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களோட கடமையாக நாங்கள் உணர்ந்திருக்கோம். இங்கே நாங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இறந்த உடனே எவ்வளோ ஸ்பீடாக அந்த உடல் உறுப்பை தானம் பண்ணோம், அதை பற்றி நாங்கள் எல்லாருக்கும் சொல்லலான்னு இருக்கோம். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு கிட்னி மட்டுமே 1500 பேருக்கு மேலே தேவைப்படுற மாதிரி இருக்குது. அதுக்காக இறந்த உடனே உறவினர்கள் அவங்கக்கிட்ட எப்படி நம்ம போய் அணுகணும், அவங்கள எப்படி கன்சோல் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து எப்படி ஆர்கன்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி எனக்கு நிறைய லெக்சர்ஸ் எங்களுக்கு